எதையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இதுதான் இந்த ஆபீஸோட பயலா. வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கங்க. என்ன செல்வி மேடம், உங்களுக்கு இது ஞாபகம் இல்லையா? என்ன மகாலிங்கம் சார், நீங்களும் இதையெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? சொல்லுங்க பரத் சார், நீங்களும் இதை மறந்துட்டீங்களா? எல்லாரும் கேபினுக்கு போறீங்களா இல்ல வீட்டுக்கு போறீங்களா? இந்தாங்க. இந்த ஐடியா உங்க 2 பேருக்குள்ள யாரோடதா இருந்தாலும் சரி, கைவிட்டுருங்க. நடக்காத. அங்கிள், எல்லாரும் முன்னாலையும் கரிய பூசிட்டாலே. இதுக்காக அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. கொடுக்கிற ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions. பரிசாக வழங்கப்படும். ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் மகாராணி தொடர்கிறது. இதுக்காக அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. கொடுக்கிற சார் வாங்க சார், உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, நான் கூப்பிடுறேன். கூப்பிடு. வா பிரகாஷ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வா உட்காரு. பரவாயில்ல மேடம், மகாவை கூப்பிட்டுக்கிட்டு அவசரமா போகணும். எங்க? என் வீட்டுக்கு. எதுக்கு? அம்மாவுக்கு மகாவை பார்க்கணுமா? ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்காங்களே, போதாதா? அவங்க பார்த்த லட்சணத்துக்காக நீ கூட போன் பண்ணி மன்னிப்பு கேட்டியே, மறந்துட்டியா? மறக்க வேண்டியது, அதனால மறந்துட்டேன். நான் மறக்கல. அவ மேல அந்த அளவுக்கு அக்கறையா? இருக்காதா? என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். பாருங்க, தப்பு இல்ல. ஆனா உங்க பொண்ணுக்காக திரும்பவும் மகாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நான் ஏன் உங்களை பிரிக்கணும்? லட்சுமி மேடம், லட்சுமி காஃபி எடுத்துட்டு வா. மேடம் வேண்டாம், காஃபிலாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். பரவாயில்ல. ஆமா, எதுக்காக உங்க அம்மா திடீர்னு லட்சுமியை பார்க்கணும்னு சொன்னாங்க? திரும்பி வந்த பிறகு அவகிட்டயே கேளுங்க. மேடம் குடு. நில்லு. உன்கிட்ட பிரகாஷ் ஏதோ சொல்லணுமா? கேளு. மகா, எங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. திரும்பவும் நானே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுறேன்.
நான் வரல சார். என்ன சொல்ற மகா? போயிடுங்க சார் ப்ளீஸ். நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிற தைரியத்துல தான் இவங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசியிருக்காங்க. என்ன மேடம், என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்கீங்க? நான் யாரையும் மிரட்டல. சார் ப்ளீஸ். என்ன மிரட்டணுங்கிற அவசியம் மேடத்துக்கு இல்ல. ஆனா அவங்க பெர்மிஷன் இல்லாம என் வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான முடிவை என்னால எடுக்க முடியாது. நில்லு. போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுறணும். போய் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ. ஆமா, என்ன மந்திரம் போட்ட மகா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்பெல்லாம் மேடம் என்கிட்ட அன்பாவும் அக்கறையாவும் நடந்துக்கிறாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி கிளம்பு, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடத்து கூடவே நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு என் மேல இறக்கம் தோணிருக்கலாம். உங்க அம்மாக்கு என்னாச்சு? எங்க அம்மா என் மனசை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு கொஞ்சம் நாளாச்சு, அவ்வளவுதான். ஆமா, பெத்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைங்க மனசை புரிஞ்சுப்பாங்க. மகா கிளம்பலாமா? ஒரு நிமிஷம், ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வா. பிரகாஷ்,